ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் வானதி பாண்டி மெக்கானிக் ஷாப் கடைக்கு போயிட்டு வானதி பயங்கரமாக சண்டை போடுறாங்க பாண்டியனை. ஏய் பாண்டி, நீ எதுக்கு எங்கள் அண்ணனை சட்டையெல்லாம் பிடிச்சி பேசுனியாமே, என்னத்துக்கு அது மாதிரி பேசுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய், அவன் தாண்டி உனக்கு கல்யாணம் அது இதுன்னு சும்மா கதை அளந்து விட்டான் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக. அதனால தான் நான் அவனை திட்டுனேன், சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. அவன் உன்னை கதையெல்லாம் அளக்கலை, அவன் உண்மையை தான் சொன்னான். நான் தான் எங்கள் வீட்டில் எனக்கு வேறு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்னேன். உங்ககிட்ட நான் என்ன தான் பாசமாக உனக்காக செய்தாலும் அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியவே மாட்டேங்குது பாண்டி. அப்போ நான் வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணின்னு போனால் தான் உனக்கு புரியும். இது மாதிரி வானதியை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, ஏ வானதி, என்னடி என்னென்னமோ பேசுகிற, இதில் வேற நீ பண்ணுறது எல்லாம் ஏடா கூடம், இதில் வேற நான் வேற வருத்தப்படணுமாண்டி, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாத்தியா, இப்போ கூட பாரு, நீ என்ன தான் குற்றம் சொல்கிற, ஆனால் நீ என்னை உயர்த்திலாம் பேச மாட்டேன்ற. நான் உன்னை லவ் பண்ணதுக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணின்னு போகலாம். நான் இனிமேல் உன் கடைக்கு வரமாட்டேன், கொல்ல மாட்டேன், இனிமேல் உனக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டிக்கும் கோவம் ஏய் போ, வேற ஒருத்தரை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, போ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ எதுக்கத்தாலும் இது மாதிரி சண்டை போடுற பொண்ணை வச்சுக்கிட்டு டார்ச்சரை அனுபவிக்கிறத விட நான் இனிமேல் நிம்மதியாக இருக்கிறேன். இப்போ நானும் சொல்கிறேன், இனிமேல் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன், போடி அப்படின்றாரு. பாரு இப்படியா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறேன் பாருன்ட்டு போயிடுறாங்க வானதி. சேரன் அவங்க ஓனருக்கு நல்ல டிசைனர் வேணும்னு சொல்லி உடனே நிலா அவங்க கட்ட போகிற வீட்டுக்கு சரியான பிரம்மாண்டமான டிசைனிங் ஒன்று கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ நிலா பேசுகிற பேச்சை கேட்டு சேரன் அப்படியே அதிர்ந்து போய் குடுகுடுன்னு வெளியே சோழன்கிட்ட சொல்கிறாரு, ஏய் நிலா என்னம்மா பேசுதுரா, எனக்கெல்லாம் நான் வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் வச்சு தான் வீடு கட்டியிருக்கேன், ஆனால் நிலா பேசுகிற பேச்சு அது திறமைசாலின்னு தெரியும், ஆனால் இவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. அது பேசுகிற பேச்சை கேட்டு நானே வியந்து போயிட்டேன். அதை சொல்கிறதுக்காக தான்டா குடுகுடுன்னு நான் வெளியே வந்தேன் சோழா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உள்ளே போயிடுறாரு. நிலாவுக்கு கண்டிப்பாக இந்த டிசைனிங் 100% கிடைக்கும்னு பேசுகிறாரு சேரன். அதுக்கப்புறமா நிலா இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணுறாரு நடேசன்னா, ஃபோனில் 3L 30L, நீ 3Lக்கு முடிக்கிறியா, 30Lக்கு வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அவர் அங்கிள் எல்லுன்னு பேசுகிறாரு ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு நீலா பல்லவன் கிட்ட கேட்குறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாரு, அது என்னவோ தெரியலங்க, எல்லுனா லேக்ஸுங்க, ஏதோ லேக்ஸ் கணக்கில் முடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில, நீங்கள் போய் கேளுங்களேன்றார். ஏன் நீ போய் கேளுனா, ஏங்க நான் பேச மாட்டேன் அதனால சொல்ல மாட்டாருங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நிலா போய் கேட்குறாங்க, என்ன பேசுகிறீங்க, ஏதோ எள்ளு பேசுனீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொன்னா உனக்கு, அவன் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நடேசனு. இல்லை என்ன தான் பேசுகிறீங்கன்னா, இங்கே இருக்கிறவனுங்க எல்லாம் வீட்டில் என்ன அப்பானா வேஸ்ட்டுன்னு சொல்கிறானுங்கல்ல, இனிமே பாரு நான் அப்பானா எப்படியாப்பட்டவன்னு என்னை பற்றி காட்டுறேன், அவனுங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு நடேசன். அப்புறம் வீட்டில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உக்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பாண்டியன் மட்டும் கவலையாக இருக்கிறாரு. என்னடா பாண்டின்னு விசாரிக்கும்போது உடனே கம்முன்னு இருக்காரு. அப்போ சோழன் கேட்குறாரு, என்னடா சண்டையான்னு கேட்குறாரு. அப்புறமா என்னடா சண்டையான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, வானதிக்கும் பாண்டிக்கும் சண்டையான்னு கேட்குறாப்பல, வானதி சண்டை தான் போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. என்னடா ஆச்சுன்னா உடனே சோழன் சொல்கிறார், அண்ணே நான் சொல்கிறேண்ணே, நம்மலாம் ஊரில் இல்லாதப்போ வானதி இங்கே சமைச்சா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அதை போட்டு உங்ககிட்ட உடச்சிட்டானுங்க, அதனால் அவள் கோச்சிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அப்போ ஏய் வானதி அது மாதிரிலாம் பண்ணாதுரா அப்படின்றாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, உண்மை தானே, என்கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க,
போகிறான்னு. அவங்களும் சீரியஸாக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அவளுக்கும் சண்டைண்ணே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளை கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் தான். ஆனால் இருந்தாலும் மனசு கேட்கலண்ணே அப்படின்றாரு. உடனே எல்லாரும் வந்து நாங்கள் வானதிக்கிட்ட பேசட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாண்ணே, விட்டுருண்ணே, இது இப்படியே போட்டோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சோகமாக எழுந்து சாப்பிட்றத விட்டு எழுந்து போயிடுறாரு. அப்புறம் நிலாவும் சோழனும் கூட போய் சமாதானம் பண்ணுறாங்க. பாண்டி சொல்கிறாரு, இல்லைடா, அவள் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறா, இது மாதிரி பண்ணுறா, சரி போட்டோன்னு விட்டா இப்படி தான் நடக்குது, விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுடலான் இருக்கிறேன் அப்படின்னு புலம்புறாருங்க. நாளைக்கு வரும் கதையில் இன்னும் பாண்டியனுடைய கதை, இந்த வானதி அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு என்னென்னலாம் வேலை பண்ண போகிறாங்கன்னு திரும்பவும் பார்ப்போம். நன்றி. பாய்.